ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் தகுதியானவர், ஆண்டவர் பொருத்தமானவர், ஆண்டவர் அதற்கு எல்லா விதத்திலும் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறவர். ஆகையால் தான் தாவீது சொல்லுகிறான், உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எனவே வேதாகமத்திலே பிடித்த வசனங்களிலே மிக மிக பிடித்த ஒரு வார்த்தை இதுதான். இன்றைக்கு அன்பு என்பது உலகத்திலே ஒரு மாயமான ஒரு அன்பாக இருக்கிறது. ஒருவேளை சைனீஸ் பிரின்சிபல் மாதிரி யூஸ் இட் அண்ட் த்ரோ இட். அந்த சைனாவோட பொருள்கள் வாங்கினீங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான், ஒரே ஒரு தடவை அடுத்து இது போட்டோமா, ஓகே குட், நம்ம கண்ண நேரத்தில் முடிஞ்சுதான், அவ்வளோதான். இதை மாதிரி தான் உலகத்தில் நிறையவே இருக்காங்க. டைம்லி யூஸிங். நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த குருவானவர்கள் அந்த போதகர் எங்கிட்ட பேசுகிற பார்த்தா, எப்போ இம்புட்டு அம்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம அசந்துருவோம். அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. ஐயா அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஹோ டொமாண்ட்ரஸ். ஆனால் அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு 7 மாதம் கழிச்சு அந்த பக்கமாக நீங்கள் போய் பாருங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயா அட்லீஸ்ட் ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டாங்க. நம்மலாம் ஓடி போய் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். இதெல்லாம் பார்த்து பார்த்து வாழ்க்கை நிறைய தமிழில் நொந்து போயிட்டாங்க. ஆனால் நம்பிக்கைக்குரிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர். மோசே எத்தனை பேரோ அட்மையர் பண்ணாங்க. எங்கள் ஜெயபலனானவரே, எங்கள் குதிரை வீரரான யுத்த வீரரானலாம் சொல்லி அவரை புகழ்ந்து தள்ளினாங்க. ஆனால் மோசையுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தனிமைப்படுத்தப்பட்டான். யாரும் அவனுக்கு சப்போர்ட் வரல, அவனுக்கு கல்லறியணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர், என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல என்று அவனை தூக்கி எடுத்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், த வர்த்தி பர்சன் டு லவ், உண்மையாய் அன்பு ஒரு தகுதியுடைய ஒரு மனிதர் என்றால் ஆண்டவர் என்றால் பர்சன் என்றால் அது ஆண்டவராகிய கர்த்தர். எல்லா நிலைமை நம்மோடு இருக்கிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்பட்டான். அநேக இடத்தில் அன்பை வைத்து பார்த்தான். அன்புகள் கடந்து போனது, மாய்மாலமானது, எதிர்பார்ப்பாக இருந்தது. கடைசி அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நம்பத்தகுந்த அன்புக்குரிய ஒருவர் என்றால் ஆண்டவராய் கர்த்தர், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இல்லை, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறான் அல்லவா. அந்த பலன் உருவாக்குற பலன். ஒரு சின்ன பிள்ளைய பெற்றோர் எப்படி உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அல்லது ஒரு ஆசிரியர் பயிற்சியாளர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதை போல உங்களை உருவாக்குகிறவர். இரண்டாவது, அந்த அன்பு உங்களை பாதுகாக்கிறது. உங்களை எல்லா நிலைமையிலும் உங்களை பாதுகாக்கிறது. நம்முடைய கால்கள் சறுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, கர்த்தாவே உங்களுடைய கிருபையினை தாங்கிறதுன்னு சொன்ன போல வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும் பொழுது அந்த அன்பு தானே முன்வந்து நம்மை பாதுகாக்கிறது. மூன்றாவது, அந்த அன்பு என்ன செய்கிறது என்றால் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறது. ஹானரிங் லவ், அதாங்க உண்மையான அன்பு. உங்களை காணப்படுத்துகிறது. இந்த அன்பு மேலான அன்பு. இதே போல ஒரு அன்பு கிடைக்காது என்று சொல்லி உங்களை உயர்த்தி பார்க்கிற அன்பு. இந்த உலகத்தில் அகாப்பேன்னு சொல்லுவாங்களே, அதாங்க உங்களை உருவாக்கி பாதுகாத்து மேன்மைப்படுத்தி வழிநடத்துகிற அன்பு. என் பலனாகிய கர்த்தாவே. அந்த அன்பு மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கோ இந்த உலகத்தில் இருந்த இடம் தெரியாமல் போயிருப்போம். நமக்கு வந்த சோதனைகளிலும் நமக்கு வந்த வேதனைகளிலும் நம்மை விட்டு கொடுக்காதவராக, ஒரு அருமையான என்னை விட்டு கொடுக்காதுன்னு சொல்ற, விட்டு கொடுக்காதவராக நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, உறவினர் மத்தியிலே, நம்முடைய சுற்றத்தார் மத்தியிலே நம்மை விட்டு கொடுக்காதவர். உலகத்தில் ஏதோ அன்புன்னு ஓடுறியே, உனக்கு பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது யார் உன் பக்கத்தில் இருக்க முடியும்? ஆனா இந்த அன்பு விட்டு கொடுக்காத அன்பு உன் பக்கத்தில் இருக்குது. தயவு செய்து அந்த அன்பை அங்கீகரித்துக்கொள். அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதை விட, ஆண்டவரே நான் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னை தேடி வருகிறப்பா, தேடி வருகிறவரே உம்முடைய அன்பிற்கு என்னை அடிபடுகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த அன்பை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தேவ அன்பு
உங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், பாதுகாக்கும், உதவி செய்யும், உங்களோடு கூட வரும். அந்த அன்புக்காக, ஆண்டுடைய அன்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போமா? இந்த நாள் ஒரு இன்பமான நாளாய் மாறட்டும். ஆமீன், ஆமீன்.